பிள்ளையை மறைக்கலாம், நண்பனை மறைக்கலாம், உறவுகளை மறைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை சொல்லலாம், ஐயா நான் அப்படி என்ன பாவம் செஞ்சேன்? கண்களில் எத்தனை பேர் பாவம் செய்தீர்கள்? காதுகளில் எத்தனை பேர் பாவம் செய்தீர்கள்? மனதிலே எத்தனை பேர் பாவம் செய்தீர்கள்? இருதயத்தில் எத்தனை பேர் பாவம் செய்தீர்கள்? நினைவிலே எத்தனை பேர் பாவம் செய்தீர்கள்? என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த பாவம் எதற்காக உன்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்திருமா? உன்னுடைய வாழ்க்கையினுடைய கதவுகள் திறக்கப்பட விடாதபடிக்கு, தேவன் உனக்கு கதவை திறக்க கூடாது என்பதற்காக சத்துரு பாவம் என்கிற போர்வையிலே சத்துரு உள்ளே புகுந்து வருகிறான். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில கதவு திறக்கப்படக்கூடாது, இந்த யோசேப்பு உயர்த்தப்படக்கூடாது, இந்த யோசேப்பு மேன்மை அடையக்கூடாது, இந்த யோசேப்பு கனமடையக்கூடாது என்பதற்காக சத்துரு இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் எப்படி தந்திரமா வரான் பாத்தீங்களா? எப்படி தந்திரமா வர்றான்? அல்லேலூயா! எவ்வளவு அழகா தந்திரமா வர்றான் பாருங்க. அல்லேலூயா! பிசாசு ஒருவேளை இந்த வருஷத்துல பல தந்திரமாய் வந்திருக்கலாம். கண்களின் தந்திரத்துல, வாயின் தந்திரத்துல, நண்பர்களின் தந்திரத்துல, உறவுகளின் தந்திரத்துல, மொபைல் போனின் தந்திரத்துல, பல தந்திரத்துல பிசாசு வரலாம். நீ விளங்கிக் கொள்ள வேண்டும், நீ பாவம் செய்வது தேவனுக்கு விரோதமானது. அல்லேலூயா! ஆமென் சொல்லுங்க. பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிறவனுக்கு சமாதானம் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். பிரசங்கம் பண்ணுகிறேன், என்னுடைய வாழ்க்கையும் சேர்த்து சொல்லுகிறேன். நீங்களும் நானும் பாவத்தை விட்டு விலகி ஓட வேண்டும். அன்றைக்கு யோசேப்பு என்ன செய்தான்? பாவத்தை விட்டு விலகினான். பாவத்தை விட்டு விலக நம்பர் 1 காரணம் என்ன? யோசேப்புக்குள்ள இருந்த நற்சுபாவம் என்ன? தெய்வ பயம் அவனுக்குள்ள காணப்பட்டது. நம்பர் 1 என்னது? தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள் இருந்தது. அப்படியானால் இந்த வருஷத்துல எத்தனை பேர் தெய்வத்துக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகுனீங்க? எத்தனை பேர் பாவம் செஞ்சீங்க? வருஷ கடைசியில் வந்திருக்கோம்ல, அப்படி பாவத்தோட புது வருஷத்துக்கு போக கூடாது இல்ல? ட்ரெஸ் அழுக்காயிருச்சு, என்ன பண்ணலாம் சொல்லுங்க? ட்ரெஸ் அழுக்காயிருச்சு, ட்ரெஸ் கரையாயிருச்சு, என்ன பண்ணலாம்? இந்த ட்ரெஸ்ஸோட நம்ம புது வருஷத்துக்கு போகக்கூடாது இல்லை? இந்த ட்ரெஸ் என்ன செய்யணும்? ஒன்று வாஷ் பண்ண முடிஞ்சா வாஷ் பண்ணணும், இல்லை ட்ரெஸ் என்ன பண்ணணும்? வேற ட்ரெஸ் போடணும். எத்தனை பேர் இந்த வருஷம் பாவம் செஞ்சீங்க? வருட கடைசியில் வந்திருக்க தேவன் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை இந்த வருஷத்தில் கண்களின் பாவத்தை விட்டு விலகு, வாயின் பாவத்தை விட்டு விலகு, காதுகளின் பாவத்தை விட்டு விலகு. இன்னைக்கு அநேக சந்தர்ப்பங்கள்ல உண்மையே என்னன்னு தெரியாது. நமக்கும் அந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே இருக்காது. யாரோ ஒருத்தர் ஃபோன் போட்டு சொல்லுவாங்க, நம்ம காதுல கேட்டிருப்போம், ஆனா வாயில நம்ம தாறுமாறா அவங்கள பத்தி பேசியிருப்போம். நமக்கும் அந்த பிரச்சனைக்கும் சம்பந்தமே கிடையாது, நமக்கும் அந்த பிரச்சனைக்கு ஒரு பிரோஜனம் கிடையாது. ஆனா நம்ம தாறுமாறா அவங்கள பத்தி பேசியிருப்போம். வாயிலே பாவம், கண்களில பாவம். எத்தனை பேர் இச்சையோடு பார்த்தீங்க? வேதம் சொல்லுகிறது, இச்சையோடு பார்த்தால் பாவம் செய்து ஆகிவிட்டது. நீ ஒருவேளை சொல்லலாம், ஐயா நான் பாவம் செய்யல, நான் பாவம் செய்யல, ஆனா எத்தனை பேர் இச்சையோடு பார்த்தாய்? நீ ஃபாஸ்டிங், ஆனா பிரியாணி ஒருத்தங்க சாப்பிடுறாங்க, ஆனா பிரியாணி எப்படி பார்க்கிறோம்? எப்படி பார்க்கிறோம்? சாப்பிடல, வயிற்றுக்கு ஃபாஸ்டிங், ஆனா பிரியாணியை உத்து பார்க்கிறோம். எத்தனை பேருடைய கண்களில, எத்தனை சகோதரிகள் எப்படி பார்த்தாய்? எத்தனை சகோதரிகள் உடைய கண்களில, எத்தனை சகோதரன் எப்படி பார்த்தாய்? என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ளுங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் இந்த யோசேப்பு இந்த பாவத்தை விட்டு விலக அவனுக்குள் காணப்பட்ட நம்பர் 1 தெய்வ பயம் அவனுக்குள் இருந்தது. இந்த வருஷத்தில் உனக்கு தெய்வ பயம் இருந்ததா? தெய்வத்துக்கு பயந்தாயா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பயத்தை புறம்ப தள்ளும். யோசேப்பு பயப்படல. இந்த வீட்டு வேலை போனா பரவாயில்ல, இந்த வீட்டில் பிரச்சனை வந்தா பரவாயில்ல, ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன்? பாவம் செய்ய மாட்டேன். சில சொல்லுவாங்க, ஐயா வேலை போயிரும், வேலை போயிரும், என் சூழ்நிலை அப்படி, வேற வழி கிடையாது, திருடனா இருக்காத, பாவியா இருக்காத, மோசமானவனா இருக்காத, வழியை விட்டு விலகிக்கோ, வழியை விட்டு விலகி வா, கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள வா. யோசேப்பு நம்பர் 1 விலகினான், தெய்வ பயம். நம்பர் 2 பாவத்தை கண்டு ஓடினான். எபிரேயர் 12:1 படிங்க.
ரபாலா கத்தோடா பாலா கரமான கத்தோட. யார் பைபிள் படித்தாலும் ஜீவனோட படிக்கணும். செத்து போன கோழி மாதிரி படிக்கக்கூடாது. பாவம் எப்படி இருக்குதா சொல்லுங்க? பாவம் எப்படி இருக்குது? சுத்தி இருக்குது. பாவம் எப்படி இருக்கு சொல்லுங்க? சுத்தி இருக்குது. உங்க சுத்திலும் பாவம் இருக்கிறது. அந்த பாவம் என்ன செய்தான்? அது உனக்கு சுத்தி இருக்குது. நீ எப்ப கேப் கொடுப்பேன்னு காத்திருக்குது. எப்போ கேப் கொடுப்ப? எதுல கேப் கொடுப்ப? சில சொல்லுவாங்கல்ல, சில இந்த முன்னாடி இந்த லவ் பண்ற பசங்க சொல்லுவாங்க, நான் இத்தனை மாசமா சுத்துனேன், சுத்தி சுத்தி எந்த சந்தர்ப்பத்தில் புள்ள பூந்துரலான்னு காத்திருந்தேன். பாவம் அப்படித்தான், சுத்தி இருக்குது. சுத்தி இருக்கிற பாவத்துக்கு நீங்க விலகணும். சுத்தி இருக்கிற பாவத்துக்கு விலகணும். இந்த சுத்தி இருக்கிற பாவத்துக்கு விலகணும்னா நீங்க என்ன பார்க்கணும்னா, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை நீ சூழ்ந்து கொண்டிருக்கிற. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நீ உலகத்தை பார்த்தா விழுந்து போய் விடுவ. நீ வானத்தை அண்ணாந்து பார். நீ வானத்தை அண்ணாந்து பார், இயேசுவை அண்ணாந்து பார், கல்வாரி சிலுவையை அண்ணாந்து பார். அன்றைக்கு யோசேப்பு யாரை பார்த்தான்? இந்த குடும்பத்தை பார்க்கவில்லை, இவளின் அழகை பார்க்கவில்லை, இவளின் நடையை பார்க்கவில்லை, இவளின் உடையை பார்க்கவில்லை, இவளின் அதனுடைய வாசனையை பார்க்கவில்லை. அவன் பார்த்தான், இவளை விட்டு விலக ஆரம்பித்தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அந்த போத்திபால் எதை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெளிப்படுத்துறது? உலகத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. நீங்களும் நானும் உலகத்தை விட்டு விலகணும்னா நம்பர் 2 நமக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். சொல்லுங்க, என்ன வேணும்? பக்கத்தில் கையை பிடி சொல்லுங்க, என்ன வேணும்? என்ன வேணும்? ஞானம் வேணும். பாவம் செய்ய என்ன வேண்டாம்? பாவம் செய்ய ஞானம் வேண்டாம். பைபிள் அப்படிதான் சொல்லுது. ஒரு புத்தீனமான வாலிபனை கண்டேன், மாலை மயங்கும் நேரத்தில் அவன் அங்கே போனான். அப்போ பாவம் செய்கிறவன் ஞானம் உள்ளவனா ஞானம் இல்லாதவனா? ஞானம் இல்லாதவன். பாவம் செய்யாதவன் யாரு? ஞானம் உள்ளவன். யோசேப்பு பாவம் செய்யல, ஞானம். உங்க வாழ்க்கையில விளங்கி கொள்ளுங்க. நீ ஒருவேளை சொல்லலாம், ஓ யாரும் என்ன பார்க்க முடியாது, யாரும் என் போனை வாட்ச் பண்ண முடியாது, நான் பயங்கரமான கிளவர் பர்சன். நீ சொல்லலாம், நான் சொல்றேன், நீ தான் வடிகட்டின முட்டாள். உன்னை யாருமே பார்க்க முடியல, நீ யோசிக்கிற. ஆனா சத்துரு சொல்றான், நீ தாண்டா எனக்கு தேவை. நல்ல விளங்கிக்கோ அன்பு தேவனுடைய பிள்ளையே. ஞானம் உள்ளவன் அவன் குழியில விழுவான், ஞானம் உள்ளவன் அவன் கையில பிடிபடுவான், ஞானம் உள்ளவன் அவன் சொல்வதை செய்வான். ஆனா ஞானம் உள்ளவன் என்ன செய்வான்? அவனை எதிர்ப்பான். ஞானம் உள்ளவனுக்கும் ஞானம் இல்லாத வித்தியாசம் உண்டு. ஞானம் இல்லாதவன் விழுவான், ஞானம் உள்ளவன் சொல்லுவான், நான் உன் ஆளு கிடையாது, நான் உன் ஆளு கிடையாது. விளங்கிக் கொள்ளுங்க. இங்க கவனிங்க. அப்ப நீங்களும் நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். யோசேப்புக்குள்ள 2வது காணப்பட்டது ஞானம்.